வெல்கம் பேக் டு லெகம் 35. நீ நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் தீம் பார்க் டைக்கூன் டூர் வீடியோன்னு எல்லாம் யோசிக்குங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் சம்மதாண்டி இருப்பீங்க. ஆனால் வீடியோ போட்டு 3 வாரமா இல்லை 2 வாரமானு தெரில. எனக்கு தெரிஞ்சு 3 வாரம் இருக்கும். சாரி ப்ளீஸ், சாரி. ஓகே, சாரி கேட்டுக்கிறேன், சாரி. ஓகேயா, ரெகுலராக வீடியோ வர சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் டொனேட்டுக்குள்ளே போகலாம். ஒரு தீம் பார்க்குள்ளே போகலான்னு பார்த்தா ஓகே தீம் பார்க் என்ன டூருன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஏகப்பட்டது வச்சு கட்டி வச்சிருக்கேன். ஏகப்பட்டது கட்டிக்கிட்டு இருக்கேன் தீம் பார்க்கில். எல்லாம் கண்டிப்பாக எடுப்பேருவீங்க. ஏன்னா சொல்லாமல் கொல்லாமல் பில்டு பண்ணிட்டுருக்கேன். சரி, ஓகே. நான் டேர்ன் அரவுண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தாலே நான் கட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தாலே ஒன்று கட்டி வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாக்கிடுவீங்க. அதை நான் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு பார்த்தேன். நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. அதை கூட ஐயோ காட்டிட்டேன். சரி விடு ஒன்றும் இல்லை, காட்டிட்டேன். யாரோ பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன் டர்ன் பண்ணும்போது. சார் நான் சொல்கிறேன், ரெக்கார்ட் பண்ணலன்னா நினச்சேன். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாலே மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு யூடியூப்லேருந்து. நான் வேறு அதை தள்ளி விடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே போயிடுச்சு. நான் வேறு அப்படியே பிளிங்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு இதை காட்டிடலாம். பார்த்தீங்களா? எஸ், பார்த்தீங்க ஆடுற மாதிரி. இதான் நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். இங்கே பாருங்க, ஏதோ ஓவல் கட்டுது. இங்கே பாருங்க, 5 ஸ்டாரு 11 லைக்கு. இங்கே பாருங்க, இது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஓனர் ஸ்டாச்சு நான் தானே பில்டு பண்ணேன். ஸோ என்னோட ஸ்டாச்சு வச்சுருக்கேன். அண்ட் தென் லைட்டு பிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக பிரைட்னஸ் வச்சுருக்கேன். எப்படியே சூரா. இது கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இன்னும் ஃபுல்லாக பில்டு பண்ணல. நம்ம இது ஒரு ஸ்கைலேண்ட் கட்டலான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இன்னும் ஸ்கைலேண்ட் கட்டியிருக்கேன். அது அந்த சைட் அது அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அந்த சைட் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நான் இன்னும் லேண்டு வாங்கலை. இப்போதாக ஸ்டார்ஸ் வச்சுருக்கேன் கீழே இறங்க. சரியா, ஒரு குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின். ஓகே, இது மெட்ரோ ட்ரெயினில் புல்லட் ட்ரெயின் நினைக்கிறேன். புல்லட் ட்ரெயினோ ஏதோ மொலரில் ஏதோ வரும். எம்லாம் தான் ஸ்டார்ட் ஆகும். நான் சும்மா மெட்ரோ ட்ரெயினில் புல்லட் ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஆனால் புல்லட் ட்ரெயின் மாதிரி தான். ஸ்டாப்பிங் வச்சுருக்கேன், 2 ஸ்டாப்பிங். இது ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங், இது செகண்ட் ஸ்டாப்பிங். பார்த்தீங்கன்னா வர மாதிரி பில்டு பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த சைடு ஃபுல்லாக பில்டு தான், ரோலர் கோஸ்டர் பில்டு. பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைடு. இங்கே பாருங்க, அந்த வேவாக வரும். அப்படி இன்னும் ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. ஒரு ட்ரெயின் ரைடில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, எக்கார இடம். இங்கே ஒரு பார்த்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, என்னென்னா இந்த கேண்டி ஷாப், இந்த ஸ்டால் தான் இருக்குல்ல. மொத்தம் எவ்வளோ ஸ்டால்? 4 ஸ்டால். நிறைய பேர் வராங்க, லைனாக வாங்கிட்டாங்க. அப்படியே இங்கே இந்த ஷாப் வச்சுருக்கேன். ஓகே, குப்பையாக போடுங்கடா, குப்பை இல்லை குப்பை. நான் இது பெயிண்ட் மாற்றிருக்கேன், கலரு. ஓகேயா, கலரை மாற்றிருக்கேன் கொஞ்சம். ஓகே, டார்க் ரைடு, ஜென்டல் ரைடு எல்லாமே கட்டியாச்சு. டார்க் ரைடு முடிச்சிட்டேன், சிம்பிளாக முடிச்சிட்டேன். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி முடிச்சிட்டேன். அண்ட் தென் இது ஹார்ஸ் ரைடு. அதோ அங்கே ஒருத்தன் ரைட் பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தாலும் தெரியும். அதோ அங்கே போயிட்டுருக்கான் ப்ளூ சட்டை. அண்ட் தென் இது ஒரு ட்ரெயின் ரைட், இதுவும் ட்ரெயின் ரைட். ஓகேயா, இது ஓடிக்கிட்டாலா இருக்குது. ட்ரெயினை காணும், இன்னும் ஸ்பேன் ஆகலான்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக ஆகட்டும், அது விடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரேப்பிடர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரேப்பிடர்ஸ் ரைடு. இது ஸ்மால் பிக் அந்த சைடு இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்து போட்டு வச்சுருக்கேன். அண்ட் தென் இங்கேயும் கார் இருக்க இடம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அண்ட் தென் ஒரு ஃபென்ஸ் வால்.
இங்கே பார்த்தீங்களா டஸ்ட்பின் 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 ஃபுல்லாக. ஏன்னா இது என்னோட ஃபேவரட் பார்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஓனாக பில்டு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஓகேயா, ஓன் பில்டு. சும்மா இப்படி ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டோம் அப்படின்னு பார்த்தேன். சரி இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு அப்படியே பொருள்லாம் அப்படியே இந்த டனல் வச்சு அப்புறம் ஸ்னோஃபால் மாதிரி பண்ணிட்டேன். இது வந்து இதோ இந்த கேனான் பால் இருக்குல்ல, இதுலேருந்து தான் வெடிக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ஸாக அதர்ஸான்னு தெரில. ஒன்று ப்ராப்ஸில் இருக்கும் இல்லை அதர்ஸில் இருக்கும். சரி ஓகே, அந்த புல்லட் ட்ரெயின்லேயே அது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, தெரியுதா? அங்கே ஒரு லைட்லாம் இருக்குது உள்ள. அண்ட் தென் அண்டர் கிரவுண்ட் வேறு மாதிரி முடிச்சிட்டேன். எஸ், ஆனால் அண்டர் கிரவுண்ட் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, அதுவும் பண்ணணும் இன்னும். ஓகே பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ணோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்களா எப்படி ஸ்னோஃபால். இங்கே நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணியிருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நான் காட்டியிருப்பேன் ஒரு வீடியோவில். அங்கே ஃபுல்லாக ஸ்னோஃபால் வர மாதிரி பண்ணிட்டேன். சரியா, இப்போது அண்ட் தென் இங்கே ஒரு டனல் வச்சுருக்கேன். இங்கே வருங்க ஒரு ஷார்ட்கட் டனல் அண்டர் கிரவுண்டுக்கு. இந்த வழியாக அப்படியே போகணும். இருங்க, அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நம்ம வந்து நார்மல் வேலையே போயிடலாம், அப்போ தான் எல்லாம் காட்ட முடியும். ஓகே, நான் சொன்னல அந்த ஒரு மிரர் வச்சு கட்டியிருக்கேன், அதுவும் அங்கே இருக்குது பாருங்கள் ஸ்கைலேண்டு. அது வந்து அங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கைலேண்ட் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நார்மல் ஸ்கைலேண்டு. இது வந்து மிரர் ஸ்கைலேண்ட். கீழே மேலே இருந்து பார்க்கலாம். நான் வந்து மேலே ஏறி டைம் ஆகிடும், அதனால் நான் இப்போ காட்டுறேன் வாங்க. பார்த்தீங்களா, இங்கேயும் அப்படியே வச்சுருக்கேன். இந்த லேண்டன் நல்லா இருக்குது, அதனால நான் லேண்டன் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் இங்கே நடுவில் ஒரு ஃபவுண்டெயின் வச்சா நல்லாயிருக்கும், ஃபவுண்டெயின். அப்புறம் அண்டர் கிரவுண்ட் போயிடலாம் வாங்க. ஓகே இரு நான் அந்த ரேபிடஸ் பெருசுன்னு சொன்னல, அது காட்டிடலாம். ஓகே, இங்கே ஒரே ஒரு குப்பை இருக்குது, எடுத்துடலாம். ரெண்டா, இங்கே ஒன்று இருக்குது பெருசு பார்த்தீங்களா, போகுது. நான் வந்து இதுக்கு மட்டும் தான் தண்ணி வச்சுருக்கேன் ஸ்பெஷலாக. பார்த்தீங்களா, இதுனா வருது எப்படி. இது வந்து நல்லா இருக்கும்னு இது 2 போட்டேன், கீழே இருந்து 2 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா 2 மாதிரி வருது. நல்லா இருக்கும்னு போட்டேன் 2 அதே இடத்துல. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக அண்டர் கிரவுண்ட் போயிடலாமா? எஸ் கைஸ், கமான் லெட்ஸ் கோ டு த அண்டர் கிரவுண்ட். ஓகே, அண்டர் கிரவுண்ட் வந்தாச்சு. அண்டர் கிரவுண்டில் என்ன இருக்குன்னா லைட்டு வச்சுட்டேன் ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி வந்து மேலே அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் அதை ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் லைட் வச்சுருக்கேன். ஃபில் மட்டும்னா நான் பண்ணேன். லைட் அப்னா வந்து என் ஃப்ரெண்டு தான் பண்ணான், அவன் பண்ணிட்டான். லைட் அப்பு எல்லாம் அவன் பண்ணிட்டான். லைட் எனக்கு எப்படி வைக்கணும்னு தெரில, அதனால் அவன் வச்சுட்டான். அவன் தான் லைட்டு ஃபுல்லாக வச்சான், ஆனால் அதே ஃபில் பண்ணதுன்னா நான் தான். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இதான் வந்து நான் சொன்னேன். இது வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கட்டணும். இங்கே ஒரு ஃபார்ம், மணி ஃபார்மு. அண்ட் தென் எக்ஸ்பி ஃபார்ம். ஆமாம், எக்ஸ்பி ஃபார்ம் அது கட்டணும். அது இன்னும் பண்ணணும், இப்போ பண்ண முடியாதுங்க. அது ஒரு பெருசாக போடணும், அப்படியே டவுன் அப்படியே போயிட்டே இருக்கணும். அது இன்னும் கொஞ்சம் டவுன் போய் அப்படியே கட்டணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைட் பில்டு பண்ணலாம். அண்ட் தென் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வீடியோ போட்டு, எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, எனக்கே ரொம்ப நாள் இருக்குது. சரி, உட்டன் பார்த்து ஓட்டலாம். ஓகே, இது வந்து நம்ம ஒரு 3 பார்ட் மாதிரி போட போகிறோம். அப்போனா நடுக்கையும் கேப் இருக்கும், லைட்டு எல்லாம் வைக்க முடியும். ஓகே, இந்த மெத்தட்னால் நான் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா 2 சைடு ஒரு சைடு டஸ்ட்பின், இன்னொன்று சைடு லைட்டு, அப்படியே கரெக்டாக இருக்கும். லைட் செட்டப்பும் கரெக்டாக இருக்கும். நான் அங்கே பண்ணிட்டேன், அதோ நான் காட்டினேன் அந்த இடம். எஸ், அங்கே பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு வே வச்சுட்டு அண்ட் தென் இங்கே ஒரு ஃபுட்டு வச்சிடலாம். அங்கே ஃபுல்லாக ஃபுட்டு இருக்குது, இருந்தாலும் இங்கே வச்சிடலாம் ஒன்று. ஆனால் நான் இங்கே வைக்க போகுது இல்லை, இன்னும் கொஞ்சம் தள்ளி. ஓகே, இப்போ வந்து என்னன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியே இந்த சைடு ஒன்று அப்படியே போட்டுடலாம்.
ஓகே அப்படியே கில்டுன்னு சொல்கிறேன் பாரு. பில்டுக்கு பதிலாக கில்டுன்னு சொல்லிட்டேன், சாரி. ஸ்டார்ஸ் எங்கே வச்சுருக்கேன்னா இதோ இங்கே. ஓகே இப்போ வந்து நம்ம என்னன்னா நான் வந்து இங்கே அப்படியே போட்டேன். ஓகே இப்போ வந்து நான் பெரிய பார்ட் தான் போடுறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சும்மா சொல்கிறேன், தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா நான் வந்து இங்கே 5 பார்ட் வைக்கலான்னு நினச்சேன். தெரியாமல் 3 பார்ட் வச்சுட்டேன், மறந்து போய். அதான் அங்கே பாட்டாலே ஐயோ இங்கே 5 பார்ட் வைக்கணும்னு நினச்சேனே, யோசிக்கிறேன். ஓகே நான் டக்குன்னு பில்டு பண்ண கற்றுக்கிட்டேன் நான். ஓகே ஸ்டில் இது போதும். ஓகே இப்போ ரைடு கட்டணும்னா ஐயோ ஒரு பார்த்துக்கலையோ, பார்த்து சார்ஜ். ஓகே இப்போ லைட் செட்டப்னா பண்ணிடலாம். லைட்டு வேணுங்க. ஐயோபா லைட் இல்லைனா மாதிரி இருக்குது. நம்மளால் பிரைட்னஸ் கூட இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க லைட்டில். ஆமாம், அந்த மெத்தடும் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே இப்போ வந்து நான் கேப் விட்டு வைக்கிறதே அதனால தான். ஓகே இதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லேண்டனுக்கு போயிட்டு லைட்டு வச்சுக்கிட்டு நான் வந்து இப்போ 4.5 வைக்கிறேன். ஆனால் நான் ஃபுல்லாக வைக்கிறேன், ஃபுல் வச்சுட்டேன். ஓகே அப்போனா இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஒரு ஸ்கொயர் மாதிரி அது ஃபார்ம் ஆகுது, நல்லா இருக்குது பார்க்க. ஓகே இப்போது அந்த சென்டர் இப்போ நம்ம டஸ்ட்பின் வைக்க போகிறோம். ஓகே அந்த சைடும் அதே ஃபார்மேஷனில் தான் பண்ண போகிறோம், சேம் ப்ராசஸ். ஓகே இப்போ நான் வந்து 2 விட்டுருங்க, 2 இட்லியும் இப்படி வைக்க போகிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் 1 விட்டு இந்த வழி வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டே வைக்கணும், அப்படின்னா பார்த்து நீட்டாக இருக்கும். நான் ஓகே இதே ஓகே இங்கே போடக்கூடாதுல, சரி சரி தெரியாமல் வச்சுட்டேன். ஏய் ஏன்டா பார்த்து வருமோ ஆகுது. ஓ நான் 2 பேரும் பார்த்து டெலீட் பண்ணிட்டேனா, சரி சரி ஓகே சாரி. ஓகே அண்ட் தென் இப்போ நம்ம அதே தான் இங்கே பண்ண போகிறோங்க. பிரைட்னஸ் வச்சு அப்படியே சேமாக வச்சுருவோம். ஓகே ஓகே கேஸ் இந்த லைட்டு வச்சுட்டு ஒரே ஒரு ரைடு நான் கட்டிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கண்டென்ட் இல்லை. ஓகேயா நான் ரொம்ப நேரமும் பண்ண முடியாது, லென்த்து இன்றைக்கி வந்து கண்டென்ட்டே இல்லை. நான் வந்து ரொம்ப நாள் வீடியோ போடலன்னு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலான்னு போடுறேன். கண்டிப்பாக கண்டென்ட் கிடச்சிடுச்சு, ஆனால் கண்டென்ட் வந்துடும் கண்டிப்பாக. ஸ்டம்பிள் கைஸ்லனா நான் போடலான்னு நினைக்கிறேன், என்ன பண்ணேன்னு தெரில. ஸ்டம்பிள் கைஸ் போட்டுடலான்னு நான் யோசிக்கிறேன் நான். சரியா என்ன வீடியோ வரும்னு தெரில, பாருங்கள். ஓகே இதுக்கும் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிடுவோம். பார்த்துக்கு போயிடுச்சா, அதுவும் எங்கடா லைட்டை காணும்னு பார்க்கலாம். ஓகே அண்ட் தென் லாஸ்ட் ஓகே இப்போ வந்து டஸ்ட்பின் வச்சிடலாம். ஓகே இங்கே லைட்டே இல்லை, லைட் வைக்கணுமா? இருட்டாக இருந்ததுனால எனக்கு தெரியல, நான் வைக்கணுமா? ஓகே எங்கடா லேண்டன்? இல்லை வைக்கக்கூடாது இங்கே, நெக்ஸ்ட் ஒரு பார்த்து போட்டுருந்தால. ஆமாம் சரி இப்போக்காக இங்கே வெளிச்சமாக இல்லை, அதனால் கொஞ்சோண்டு வச்சுக்கிறேன். இப்போ ஒரே ஒரு ஏதாவது ரைடு கட்டிடலாம். ஒரு ரைடும் கட்டலன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு ரைடு கட்டாமல் இருந்திருக்கானான்னு பார்க்கலாம். எல்லா ரைடும் கட்டிட்டேன், ரோலர் கோஸ்டர்லனா ஏகப்பட்டது.
அதுதான் கட்ட முடியாதுங்க. எவ்வளோ ஆஃப்லைன்லலாம் கட்டணும். அவ்வளோ ரோலர் கோஸ்டர் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன் நான் வேறு. போட் ரைட் நான் கட்டல. ஆமாம் நான் கட்டியிருந்தேன். ஆனால் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். வேறு ஒரு ரைடு கட்டிட்டேன். இன்னும் இதில் வந்து ஸ்ப்ளாஷ் போட்ஸ் இதில் எல்லாம் கட்டிட்டேன். மோனோரெயில் என்னடா இது? டே வேணாண்டாடி, இடம் இல்லைடா கட்டடி. வேணாண்டா கட்ட இடம் இல்லைடா. அட யாரா இவங்கடி? ஓ டிக்கு குத்துக்கிட்டு இருக்கானா? வேணான்னு சொல்லிட்டு டிக்கு குத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ரைடு ஏதாவது கட்டிடலான்னு பார்க்குறேன். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே நான் கட்டிட்டேன்டா. போடா, எல்லாம் நான் கட்டி வச்சிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், கிராவிடேஷன் கட்டிடலாமா? என்ன சொல்கிறீங்க? கிராவிடேஷன் கட்டிடலாமா? கிராவிடேஷன்ரா. ஏதாவது ஒரு ரைடர் கட்டணும். சீப்பாகவும் இருக்குது, கட்டிடலாம். சீப்புக்காக நான் போடல ஃபஸ்ட்டு. ஓகே, என்ட்ரன்ஸ் எக்ஸிட் கரெக்டாக வச்சுக்கலாம். இங்கே என்ட்ரன்ஸ், இங்கே எக்ஸிட். ஓகே, கேப் விட்டுறது இதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஓகே, சார் உட்டன் பார்த்துக்கணும். அண்ட் தென் கைஸ், நான் உனக்கு காட்டே மறந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க, இதை ப்ளேஸ் பண்ணிட்டு நான் அதை காட்டுறேன். வாங்கம்மா, ஒரு செமையான விஷயம் கட்டியிருக்கேன். நான் காட்டே மறந்துட்டேன். வாங்க காட்டுறேன். அங்கே பார்த்தீங்களா கார் தெரியுது? ஒரு கார் தெரியுதா? எஸ். என்னடா இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க? ப்ரோ நல்லா பாப்புலரான ரைடு ஆயிடுச்சு போல இருக்கு. இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே, பார்த்தீங்களா பார்க்கிங். எஸ். என்ன இது ப்ராப்ஸில் நல்லா ப்ரோ. இங்கே ஒரு ட்ராஷ் கேன் வைக்கணும். நான் வச்சிடுறேன். இங்கே ஒன்று வச்சிடலாம். ஓகேயா, இப்போ வச்சிடலாம். பார்த்தீங்களா பார்க்கிங் கட்டிடுவேன். ஒரு குட்டி பார்க்கிங்னா ஓகேயா. ஆனால் ஏகப்பட்ட பேர் வராங்க ப்ரோ. யாராவது யோசிப்பீங்க, என்ன 150 பீப்புள்ஸ் இருக்காங்க, ஆனால் வெறும் இந்த கார் கவுண்ட் பண்ணுங்க. அது ட்ராஷ் கேன் இருக்கு. ஓகே, 1 2 3 4 வெறும் 4 இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. சரி, அது கட்டினாங்க. இங்கே இடிக்குது. நான் ஆஃப்லைனில் கட்டி வச்சிடுறேன். அண்ட் தென் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க. எதுக்குடா செயின் வால் வந்து சும்மா ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு. செயின் எதுக்குன்னு யோசிப்பீங்க. செயின் வந்து எதுக்குன்னா, இந்த செயின் தெரியுதா? செயின் இதோ தெரியும். இப்போது சில பேருக்கு தெரியாதுல்ல, அதனால் அவங்களுக்கு மட்டும் காட்டுறேன். எது செயின்னு தெரிலனா அதான். ஓகே, இப்போ வந்து நான் அதை வச்சிடுறேன். சொல்கிறேன் வாங்க. ஓகே, என்னதான் ஆக்சுவலி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, யாருன்னே தெரியாதவங்க எடுத்துகிட்டு போகக்கூடாது. சேஃப்டி. ஓகேயா, என்ன சேஃப்டினா, இங்கே நான் என் ஸ்டாச்சு வைக்க போகிறேன். ஓகேயா, என் ஸ்டாச்சு எதுக்குன்னா, இங்கே வரவங்க ஒன்று கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்னா, ஒரு கீ மாதிரி இமேஜின் பண்ணிக்காங்க. இப்போ வந்து காரை விடுறவங்க கிட்ட நான் ஒரு கீ கொடுத்துருவேன். ஓகேயா, ஒரு கீ கொடுத்துருவேன். அந்த கீயை வச்சு மட்டும்னா அந்த செயினை அவங்களால அன்லாக் பண்ண முடியும். எஸ், இமேஜின் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம ஒரு தீம் பார்க்குள்ளே போகிறோம், சரியா? இப்போ வந்து அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு கீ கொடுக்குறாரு. ஒரு செயின் போட்டுட்டு அதை ஒரு கீ வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த செயினை அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க வந்துட்டு இந்த செயின் இதாங்க அந்த சாவி வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடும். ஈஸி. ஏன்னா யாருன்னே தெரியாதவங்க வந்து காரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகாதான்? சப்போஸ் இந்த செயின் வைக்கலனாலும் எடுக்க முடியாதுன்னு யோசிப்பீங்க.
இன்னும் முடியும். செய்வங்களால எடுக்க முடியாது. அதான் 2 சைடு செவரு இருக்குன்னு யோசிப்பீங்க. முடியும். ஏன்னா அப்படியே ஒரு குட்டி கேப் இருக்குது தெரியுதா? அப்படியே அதுக்குள்ளே பூந்துடலாம். ஓகே, கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டீங்க. ஓகே, ஓப்பன் பண்ண ஒரு ஆள், க்ளோஸ் பண்ண ஒரு ஆள், 2 பேர் வைக்க போகிறோம் இப்போது. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ஸ் தான் நினைக்கிறேன். ப்ராப்ஸ் நல்லடா, ப்ராப்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ராப்ஸ் தான். கைஸ், உங்களுக்கு இந்த பர்சனல் ஸ்டாச்சு அப்புறம் இந்த பர்சனல் மேன் இருக்குல்ல, அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 5 ஸ்டார் வச்சுருக்கணும். உங்களோட தீம் பார்க்கு 5 ஸ்டார் வேணும். அது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேயா? இது வந்து பர்சனல் மேன், ஓப்பன் பண்ண ஒரு ஆள். சரி கைஸ், வெயிட் பண்ணுங்க. அந்த இடத்துல பார்த்துருக்கக்கூடாது. சரியா? பார்த்துருக்கக்கூடாது அந்த இடத்துல. சரி, தெரியாமல் அப்படி வந்துட்டேன். ஓகேயா? அந்த இடத்துல பார்த்துருக்கக்கூடாது கைஸ். நீங்கள் அது வைக்கிறப்போ சொல்லிடுறேன். நான் தான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீங்களும் அது மிஸ்டேக் பண்ணுறேன். எங்கடா பர்சனல் மேன்? பர்சனல் மேன் இங்கே இருக்குது. அதை அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இவங்க தான். ஓகே, இப்போ வந்து கெட் த கீ ஃப்ரம் ஹிம். ஓகே, இவன் வந்து கார் சாவியை கொடுப்பான். க்ளோஸ் பண்ணிட்டு கார் சாவி கொடுத்துருவான். அந்த செயின் சாவி. ஓகேயா? செயின் சாவின்றேன். ஓகேயா? இவங்கிட்ட வந்து இந்த சாவியை கொடுக்கணும். சாவியை கொடுத்துட்டு அவன் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவான். தட்ஸ் இட். அவ்வளோதாங்க. ஓகே, கண்டென்ட் இல்லை, ஏதோ சொதுப்பியிருக்கேன், அது மட்டும் தெரியுது. கண்டிப்பாக அது 3 பேர் இங்கே பாடுறா ப்ரோ, 3 பேர் ஒரே மாதிரி. ஓகே, நான் வந்து சைன் போர்ட்லாம் வந்து ஆஃப்லைனில் வச்சுக்கிறேன். சைன் போர்டு எதுக்குன்னா யார்கிட்ட கீ வாங்கணும், ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அது நான் ஆஃப்லைனில் வச்சுக்கிறேன். இதுதான் முடிக்கணும், இன்னும் முடியல. யாராவது டச்சர். ஓகே, இங்கே பார் பக்கத்தில் பார்த்தீங்களுக்கு அப்படியே இப்படி போயிடலாம். பக்கத்தில் ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. சரி, அதனால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் விடு. ஓகே, அண்ட் தென் பார்க்கிங் எப்படி தான் கண்டுபிடிக்கணும்னா, இங்கே ஒரு சைன் போர்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களோ, பார்க்கிங்குன்னு. ஓகே, எனக்கு லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க லைட்டாக. பார்க்கிங்குன்னு ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இருங்க ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, இது சும்மா வச்சுருக்கேன். பார்க்கிங்குன்னு போட்டிருப்பேன். காரை வச்சுக்கிட்டு அப்படியே ஐயோ டி ஒரு டெமோக்காக நிற்க கூட கூடாதாடா, அப்படியே ஒரு ஜம்ப். கரெக்டு. இப்போ வந்து காரை இங்கே வச்சுக்கிட்டு அப்படியே போகிறோம். அப்போ பார்க்கிங்குன்னு போட்டிருக்குன்னா அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஸ்வைன்னு உள்ளே வச்சு அப்படியே ஸ்வைன்னு பின்னாடி வந்து அப்படியே ஸ்வைன்னு எங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அப்படியே வச்சிடணும். இது எப்படி போகும்னா, வண்டி வந்து இங்கே நின்றுடும். ஓகே, எல்லாம் குப்பையும் இதுக்குள்ளே வச்சு மூடி அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கணும். ஓகேங்க, இதோட நம்ம இந்த வீடியோ கேம் பிளே முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரம் லக்கி 35. பாய். ஓகே, இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரம் லக்கி 35 guys. பாய். ஓகே.